ஒரு குழி இடம் தர மாட்டேன். இங்க பாரு, என்னது மாடா? மாடும் கிடையாது, கண்ணும் கிடையாதுயா. எல்லாம் எனக்கு தான் சொந்தம். இடமெல்லாம் கொடுக்க மாட்டேன், வீடு கொடுக்க மாட்டேன், எல்லாமே நான் தான் எடுத்துக்கிறேன். அவன் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லட்டேன், நான் பாத்துக்கிறேன். யாரு நினைச்ச வீராசாமி தான் சும்மாவா? எங்க வந்து கோட்டையில இருக்க பாரு. இங்க பாரு, அது போலீஸா? இங்க பாரு, போலீஸ் வக்கீல் எங்க வேணாலும் போகட்டும், நான் எல்லாத்தையும் எனக்கு பாத்துக்கிறது தெரியும். யாரு நினைச்ச அந்த வீராசாமி? என்னது? அப்புறம் ஒரு நிமிஷம் எதுக்கு போன கூடன்னு சொன்னேன் சார்? சார்ஜ் இல்ல சார். போன கூடியா நான் பாத்துக்கிறேயா? என்ன சார்? என்ன சார்? இல்ல என்னமோ போன்ல பேசியிருந்த, என்ன பேசியிருந்த சார்? அது என் சொத்து விஷயம் சார். அது என்னையா சொத்து விஷயம்? எல்லாமே என் சொத்து சார். இங்க இருக்க வைக்கணும் உன் சொத்து விஷயம். உன் தம்பி பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஸ்டேஷன்ல. என்னமோ எல்லா சொத்தும் உன் சொத்துனா உங்க அப்பா அம்மா 2 பேருக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க சார். அதெல்லாம் இல்ல சார், அவங்க எல்லாம் சும்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னையா போய் கம்ப்ளைண்ட்? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு ராமசாமி. உனக்கு எத்தனை பசங்க? உங்க கூட பிறந்தது எத்தனை பேரு? கூட பிறந்தது இருங்க சார், அடிக்கடி மறந்துடுவேன். 1 2 3 5 பேர் சார். நான் என்னோட சேர்த்து. அப்ப 5 பேர் சொத்து உனக்கு ஒரு ஆள் மட்டும் தானா? ஆமா. அது எப்படி சார்? எங்க அப்பா வந்து எனக்கு மட்டும் தான் சொன்னாரு. இந்த கதையெல்லாம் வேண்டாம் எனக்கு. உனக்கு மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்காரா? ஆமா சார். இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? இருக்கு சார். எங்க இருக்கு? வீட்டுல வச்சிருக்கேன் சார். எங்கேயுமே இல்லையாம்ல? உன் பொண்டாட்டி சொல்றது ப்ரூஃப் இல்லன்னு நீ தானே எல்லா சொத்தும் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறாம்ல. எங்க அப்பா சொல்லிட்டாரு சார். பேசக்கூடாது. சொத்தனா சொத்து வழக்கெல்லாம் கோர்ட்டு தான் விசாரிக்கும். என்னமோ இந்த சொத்து வழக்கெல்லாம் கோர்ட்டு தான் விசாரிக்கும். போலீஸ்காரன் என் மயிரை கூட பிடுங்க முடியாது சொன்னியா? நீ சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளா? இல்ல சார். எவ்வளவு பெரிய ஆளா? இருங்க சார், பேசிக்கலாம். பேசாதையா. இப்ப என்ன சார் உங்களுக்கு வேணும்? இல்லையா நீ என்ன போலீஸை பத்தி தரக்குறா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் கிடையாது சார். அப்புறம் யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க சார். உண்மையை தான் சொல்லியிருக்காரு. ரெக்கார்டே இருக்கு. நான் ரொம்ப நல்லவன் சார். ரெக்கார்டே இருக்கியா? எதுல சார்? ரெக்கார்டே இருக்கு. நீ வந்து போலீஸ் தரக்குறா பேசின இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மயிரையா போடுவான் சொல்லியிருக்க? அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை நீ சார். அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை சார். யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட. சரி வா, ஏதாவது ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். இல்ல சார், நான் சாப்பிடணும் சார். சோறு அங்க வச்சுக்கிறேன் சார். சோறு அது எங்களுக்கு தெரியுமியா? வயிறு பசிக்கு சார். எங்க பசிச்சாலும் சரி அங்க சாப்பாடு வந்துடுறேன் ஸ்டேஷன்ல சார். அதெல்லாம் சார். ஏன் சார் நான் வரேன்? கிளம்புன்னு சொல்றேன் சார். மறு வார்த்தை பேசக்கூடாது. என்ன சார் அதட்டி பேசுறியா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காயா? உங்க தம்பி ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? அதுக்கு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றதா? இல்ல மொத்த சொத்தும் என்னுடைய சொத்து, மாடு என்னுடைய சொத்து, எல்லாமே உன்னுடைய தெரியும்ல. ஆமா சார், சின்ன வயசுல இருந்து இங்க தான் சார் விளையாண்டேன், அங்கதான் சார் சாப்பிட்டேன். நீ விளையாண்ட அதே மாதிரி உன் தம்பி தான் விளையாண்டான். அது எனக்கு தெரியாது சார். நான் விளையாண்டதுதான் எனக்கு தெரியும். எப்படி தெரியுமோ? ஸ்டேஷனுக்கு வா. நீ எப்படி விளையாண்ட, சின்ன பிள்ளைல எப்படி விளையாண்டான்னு போட்டோ அப்படி வச்சிருக்க உன் தம்பி பண்ணி தெரியும். வா சார், வான்னு சொன்னேன். இருங்க சார், சாப்பாட்டுல உங்களுக்கு கொஞ்சம் தரேன், 2 பேரும் சாப்பிடுவோம் வாங்க. யோ இந்த கதையெல்லாம் வேண்டாம்யா, அந்த கம்பி கட்ட கதை வேண்டாம். கிளம்பு சார். கம்பி கட்ட சார், சாப்பிடுற கதை சார். யோ கிளம்புன்னு சொன்னையா? கிளம்புன்னு சொன்னேன். கிளம்பு. ஏன் சார் பயமுறுத்துறியா? பயமுறுத்துதா? தொப்பிய ஒழுங்கா வைங்க சார், வெயில் நேரம். எவ்வளவு அக்கறையா பேசுறேன் பாருங்க. நான் எனக்கு தெரியுமியா, எனக்கு தெரியும். நான் வெயிலுக்காக தான் வச்சிருக்கேன். ஏன் என்ன பாக்குறது எனக்கு தெரியுமியா? நீ ஏன் அதை பத்தி பேசுற? நான் இப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன், எப்படி வைப்பேன். ஸ்டைலா சார்? உனக்கு என்னையா ஸ்டைலா இருக்கிறீங்க சார்? நான் என்ன சொன்னா உனக்கு என்ன சொல்லு. உனக்கு என்ன? உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம் சார். நீ கிளம்பியா? பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார். ஒரு என் வாயில அசிங்கசியமா வரும் பாத்துக்க. அசிங்கசியமா பேசுவேன் சார். பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கிறீங்க சார். நான் நல்லவன் தான். அப்புறம் அசிங்கமா பேசுறீங்க? அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நல்லவன் தான், அதனாலதான் உங்ககிட்ட வேணா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கிளம்பு. என்ன சார் கிளம்பியான்னு சொன்னேன். வேர்த்திருக்கு தொடங்க சார். யோ அது வெயில வந்துக்கிறீங்க. எனக்கு தெரியுமியா? அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா சாப்பிட்டு இருப்பேன். எனக்கு தெரியுமே. யோ இங்க பாரு, இந்த காமெடியா பேச எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இது நடிச்சிட்டு இருக்கியா? இல்ல சார், யதார்த்தமா இப்படிதான் சார். நான் யூடியூப்ல நடிச்சிட்டு இருக்கியா? இல்ல சார், நான் யதார்த்தமா இப்படிதான் சார். நக்கல் மாதிரி பண்ணிட்டு இருக்க சார். ஆனா நீங்க ஒரு உண்மையை சொல்றீங்க சார். எல்லாரும் என்ன விஜய் டிவி புகழ் மாதிரியே இருக்கிறோம்னு சொல்றாங்க சார். யோ இந்த கதையெல்லாம் வேண்டாம்பியா. யாரு உன்ன பார்த்தாவா? ஆமா சார். ஏட்டா முடிவெட்ட காசு இல்லாத கவரி பயணி, முடிவெட்ட காசு இல்லாம ஒரு 50 ரூபா காசு இல்லாம சுத்தி திஞ்சிட்டு இருக்கா சார். நீ வந்து விஜய் டிவி புகழ அவர் எங்க, நீ எங்கடா சார்? விஜய் டிவில நானும் வர முடியுமா சார்? ஏய் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க சார். இங்க பாரு, நான் இங்க வந்திருக்கிறது வந்து எனக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்க வந்திருக்கேன் சார். புரியுதா? கம்ப்ளைண்ட் தேவையெல்லாம் பேசாத. கிளம்பு 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 சார். போயிட்டு வாங்க சார். ரொம்ப நன்றி சார். நல்ல பணியா சார். கிளம்பு. வா வா. என்னையா பேசிட்டீங்க நீ? என்னையா பேசிட்டீங்க நீ? இந்த இடம் புள்ள உன் இடமா? ஆமா சார். என்ன கவுன்சிலர் கைக்குள்ள போட்டுக்கோம்ல? சொல்லிட்டாங்களா சார்?
இதெல்லாம் பழக்கம் சார், அண்ணன் தம்பி மாதிரி. இங்க பாரு, மொத்த ரெக்கார்டும் உன் தம்பி இப்ப கொடுத்துட்டாங்க. ஆ, கவுன்சிலர், எம்எல்ஏ, எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, ஆ, அமைச்சர் பொண்ணு, அமைச்சர் போ ஆ. இல்ல அவ்வளவு பெரிய ஆளானே சார் என்ன முடியுது, என்ன முடியுது, ஸ்டைல் சார். மொத்தத்தையும் பிச்சிருவா கேக்கா பிராடுகார தாயிலி. சார் மனுஷனா நீ? கோவமா பேசினாலும் அழகா பேசுறீங்க சார். இல்ல மனுஷனா நீ? ஆமா சார். அடுத்தவன் சொத்துக்கு ஆட்ட அலையிறியா நாய்? ஏன்னா மனுஷனா நீ? கிளம்பு. சரி சாப்பிட்டு வரேன். யோ கிளம்பியான்னு சொல்லிட்டேன். சாப்பிட்டு வந்துடுறேன் சார். யோ கிளம்பியா, ஒரு கிளம்பியா. எதுவா யோ பேசாத, எதுவா வந்து ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வா போங்க சார், வரேன். வாடா, உனக்கு லாடம் கட்டிடுறேன் வா. ஏய் வாடாங்கிறல்ல. ஏய் வாடாங்க சார் வாடான்னு சொன்னேன். வாங்க வா. சோறு சார். ஏண்டா அந்த தண்ணி இல்லாம இருந்தா அண்ணன் ஓடிப்பியா நீ? ஆமா சார், வழி பாக்க இல்ல சார். இல்ல தப்பிச்சு எங்க போவ? தப்பிச்சு எங்கடா போவ? சோறு திங்க சார். எங்கடா போவ தப்பிச்சு? எங்க போவ? வாடாங்க. என்ன தைரியம் நான் வாடான்னு கூப்பிடுறேன், நீ ஓடுற? சார் ஏய் நீ அவ்வளவு பெரிய ஆளா நீ? இல்ல சார். வாடான்னு கூப்பிடுற தப்பிச்சு போற? உங்க டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆறுசாமி இன்ஸ்பெக்டர் இருக்கிறார்ல. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி, 7 சாமியை நான் பார்த்தவன். வா. கரெக்ட் சார். புரியுதா? கரெக்ட் சார். வாடா அன்னைக்கு ஒரே ஒரு சாமியை நீங்க பார்க்கல சார். ஏய் வீராசாமிய. ஏன் அவர் யாரு? நான் தான் சார். ஓஹோ, எனக்கு இன்னொரு பேர் வீராசாமி சார். நீங்களா 1008 பேரை வச்சுக்குவீங்க? அது குலசாமி பேரு சார். ஏய் எந்த சாமியா இருந்தாடா ஸ்டேஷனுக்கு வாடா, எல்லா குலசாமியும் நான் காட்டுறேன். வா. சோறு வானே, சோறு தரேன். வா வாடா திருட்டு ராஸ்கல். ஏய் ஏத்தன வாங்க.